எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அடுத்து நம்மளுக்கு நவராத்திரி வருது. சில பேருக்கு தீபாவளின்னா ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஊருக்கு போவாங்க, ஒரு பாரம்பரியம் இருக்கும். பட் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஃபங்க்ஷன், அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் ரொம்ப ஜாலியாகிடுவேன், இந்த ஃபங்க்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது வந்து நவராத்திரி தான். ஏன்னா நவராத்திரின்றது வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப மெனக்கட்டு பண்ணுற விஷயம் நானும் எங்கள் அம்மாவும். ஸோ சின்ன சின்ன விஷயம் ஷாப்பிங் பண்ணுறதுலேருந்து பொம்மை எப்படி வைக்கணுன்றதுலேருந்து படி எப்படி வைக்கணும், என்ன தீமில் வைக்கணும், ஸோ படிக்கட்டில் போடுற ஷால்ல இருந்து புதுசாக என்ன பொம்மை வாங்கணும், அதை தவிர்த்து வரவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் என்ன கொடுக்கணுன்றதுலேருந்து ரொம்ப பிளான் பண்ணி லைக் ஒரு 10 days முன்னாடியே உட்காந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து இந்த நவராத்திரின்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். இன்னும் சொல்ல போனா எங்க ஊர்ல பாட்டி வீட்டுல ரொம்ப பெரிய கொலு வைப்பாங்க, குளம்லாம் வெட்டி கொலு வைப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நவராத்திரி வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். ஸோ நவராத்திரி அப்படின்னோடனே நான் வந்து சின்ன வயசுல எல்லாம் ஒரு கடைக்கு போய் ஒரு பொம்மை வாங்குவேன். இந்த தடவை அப்படி நான் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்பதான் இந்த இடம் லக்கி பாட் அப்படின்றத இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு இவங்க சூப்பரான பொம்மைலாம் வச்சிருந்தாங்க. அதை தவிர்த்து படிக்கட்டு டிஃப்ரெண்டா வச்சிருந்தாங்க. ஸோ என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். வாங்க என் கூட சேர்ந்து நவராத்திரி ஷாப்பிங் பண்ணலாம். மாதிரி குட்டி பொம்மையில இருந்து இவ்ளோ பெரிய பொம்மை, இதுக்கு மேல பெரிய பொம்மையும் இருக்கா? 4 feet வரைக்குமே நம்ம கிட்ட டால்ஸ் அவைலபிள். ஆமா, சோ இத பார்த்து தான் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். இவங்க பேஜ்குள்ள போனா சூப்பர் பொம்மை, அதுவும் டிஃப்ரெண்ட் தீம்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. சோ அதை பார்த்துட்டு தான் நேர்ல வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்க சொல்லணும், என்ன உங்க கடையில ஃபர்ஸ்ட் வந்து இது ஸ்பெஷல் அப்படின்னா என்ன சொல்வீங்க? தேங்க்யூ ஸோ மச் மேம், நீங்கள் எங்கள் லக்கி பாட்க்கு வந்ததுக்கு. நம்ம லக்கி பாட்டில் A to Z பூஜைக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஃப்ரம் சின்ன டெக்கர் ஐட்டம்ஸ்லேருந்து பூஜைக்கு தேவையான பெரிய சுவாமி சிலைகள், திருவாச்சின்னு எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம அவைலபிளாக வச்சுருக்கோம் எப்போவுமே. நம்மளோட வெப்சைட்லேயும் நம்ம ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம். ரொம்ப நன்றி. ஸோ நான் கேள்விப்பட்டேன் முதல்ல நீங்கள் வந்து ஹோல்சேலாக வச்சுருந்தீங்கல்ல ஷாப்பு, பட் அப்புறம் தான் இப்போ ரீட்டைலாக மாற்றிருக்கீங்க. ஆமாம், ஆனால் ஹோல்சேல் ரேட்லேயே ரீட்டைலும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. சூப்பர். அப்போ உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நிறைய பொம்மைகள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ கண்டிப்பா நீங்க லக்கி பாட் தான் வரணும். ஸோ வெயிட் பண்ணாம இப்போ என்னென்ன பொம்மை இருக்குன்னு பார்த்தல எனக்கு அப்படியே ரொம்ப ஆர்வமா இருக்கு. சந்திரமுகி, ஜோதிகா மேம் மாதிரி ஐ பொம்மை, ஐ அம்மன், ஒட்டியானம், காசு மாலை, ஐ முருகர் அப்படி ஆவறேன் நானு. ஸோ நம்ம நேர்ல போய் பொம்மைகள் பார்த்துடலாம். கண்டிப்பா. யா, ஸோ இந்த பேஜ் ஃபர்ஸ்ட் அப்படி பார்த்தனே, ஐ என்னடா இது அப்படின்னு என்ன பார்க்க வச்சது வந்து இந்த ஃபோல்டபிள் படிக்கட்ஸ் தான். ஏன்னா சின்ன வயசுல வந்து இந்த பொட்டி, சூட் கேஸு, அதுக்கப்புறம் பெரிய டப்பா அந்த மாதிரிலாம் வச்சு தான் ஃபர்ஸ்ட் படிக்கட் வைக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் இந்த ரேக்ஸ் மாதிரி வந்தது. அது ஆனால் அது செட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமாகும். ஸோ இப்போ என்னன்னா வீட்டில் டைமும் இல்லை யாருக்கும், அதுக்கு எனர்ஜியும் இல்லை ரேக் செட் பண்ணுற அளவுக்குலாம். ஸோ அதை திரும்ப எடுத்து மடிச்சு வைக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருந்தது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டாக அதாவது படிக்கட்டு இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த ஃபோல்டபிள் பார்த்தேன். ஸோ இதை பற்றி நீங்களே சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபோல்டபிள் ஸ்டெப்ஸ் 3 ஸ்டெப், 5 ஸ்டெப், 7 ஸ்டெப் வரைக்குமே நம்மகிட்ட இருக்குது. ரெகுலராக பண்ணுற போல்ட் நட் போடுற ஸ்டெப்ஸும் கஸ்டமைசேஷனில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கஸ்டமைசேஷன் அப்படின்றப்ப இப்போ வந்து எல்லாருமே படிக்கட்னா வந்து இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை. இப்போ நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட்டாலாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தரீங்களா? எஸ் மேம், பண்ணுறோம். ப்ரியராக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கார்னரில் பண்ணுற மாதிரி செமி சர்க்கிள் ஷேப்லேயும் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணி தர முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்கொயரா ரெக்டாங்கிளா இல்லாமல் செமி சர்க்கிள்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க? பண்ணி தரோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப பாரம்பரியமான எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலான ஃபங்க்ஷன் அப்படின்னா அது நவராத்திரி தான். ஸோ நான் வந்து பாட்டி வச்ச பொம்மைகள் அந்த காலத்தில் இல்லை, நான் முதல்ல வைக்க ஆரம்பித்தப்போ இருந்த பொம்மைகள் எல்லாமே வந்து களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் தான். ஏன் களிமண்ணில் அப்போ செஞ்சாங்க அப்படின்னா அந்த பஞ்சபூதத்தையும் அந்த பொம்மைக்குள்ளே கொண்டு வருது. அதாவது மண், நீர், காற்று, அப்புறம் நெருப்புல அதை சுட்டு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, அது மாதிரி அதை ஒரு பஞ்சபூதங்கள் அதை அடக்கி அதை வந்து ஒரு பொம்மை பண்ணாங்க. ஸோ களிமண்ணால செய்யப்பட்ட பொம்மைகள் வந்து நம்ம பாதுகாக்கிறதும் ஒரு பெரிய வேலை தான். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், அதாவது இதெல்லாம் செய்ய முடிய அப்படின்றதுனால இப்போ வந்து கொஞ்சம் மாறி இருக்காங்க. லைட் வெயிட் டாய்ஸ் எதுலன்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், பேப்பர் மெஷ் இதுலலாம் பண்ணுறாங்க. பட் ஃபினிஷிங் அப்படின்னு பார்த்தா வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை களிமண்ணுக்கும் பேப்பர் மெஷ்க்கும். அண்ட் ஆல்சோ இவங்க சொல்றது என்னன்னா இது எல்லாமே சஸ்டைனபிள் டால்ஸ் தான். இந்த டால்ஸ் எல்லாமுமே களிமண்ணில் செய்யப்பட்ட பொம்மைகள் மாதிரி ரொம்ப வருஷம் நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க கடையில் லக்கி பாட்டில் வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஹேண்ட்மேட் விபூதி டால்ஸ். ஸோ விபூதி பொம்மைகள், இதில் என்னென்ன பொம்மைகள் நீங்கள் பண்ணுறீங்க?
நம்ம நிறைய நம்மளுக்கு மூவ் ஆகுறது விநாயகர், ஐயப்பன், அப்புறம் முருகரோட சின்ன சின்ன விக்கிரகங்கள், என்ன சுவாமினாலும் இப்போ ரெகுலரா இருக்கிற மாதிரி வராகி, நடராஜர், ஸோ இந்த மாதிரி சிலைகள் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ இது எப்படி பார்த்துக்கணும்? இது வந்து விபூதின்றதுனால இது வந்து காத்து படுறது, அது ஏதாவது டஸ்டா? பூஜை ரூம்ல தாராளமா வச்சு பூஜை பண்ணலாம், தண்ணி படாம மட்டும் பாத்துக்கலாம். ஓகே, இந்த அபிஷேகம் பண்றது அதெல்லாம் பண்ணாம பாத்துக்கலாம். பத்திரமா அப்படியே வச்சு வெறுமை பூ போட்டு நம்ம பூஜை பண்ணிக்கலாம். ரொம்ப வாசமா இருக்கும் உங்க பூஜை ரூமே, விபூதி வாசம் எப்பவுமே இருக்கும். ஸோ அதை தவிர்த்து இப்போ வந்து கொலுக்கு வந்து நீங்க டிஃப்ரெண்டா வைக்கணும். அதே மாதிரி இது குட்டி படிக்கெட்லாமும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி படிக்கெட் வாங்கி இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மைகளே இவங்க கிட்டே இருந்தே வாங்கிட்டு போகலாம் போல, ரொம்ப அழகா இருக்கு. ஸோ அடுத்து நம்ம வந்து நவராத்திரின்னு பாக்குறப்ப இதெல்லாம் வச்சே ஆனும். அதாவது இப்போ புதுசா நான் வந்து கொலு வைக்கலாம்னு ஆசைப்படுறேன், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் கொலு வைக்கிறேன் அப்படின்னா, ஸோ மெயினா இந்த பொம்மைகள்லாம் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் தசாவதாரம் செட் கண்டிப்பா இருக்கணுங்க. அது இவங்க வந்து ட்ரெடிஷ்னலா தசாவதாரம் செட்டும் வச்சிருக்காங்க. அதாவது இந்த கோவில் அந்த ஃபினிஷ்லயும் வச்சிருக்காங்க. அதை தவிர்த்து ட்ரெண்டிங் தசாவதாரம் செட்ஸும் வச்சிருக்காங்க. நீங்களே சொல்லுங்க அது என்னன்னு. ட்ரெண்டிங்காக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் தசாவதாரம்னு சொல்லுவோம். இது பேப்பர் மேட்ச்ல பண்ணியிருக்கிறது. ஒவ்வொரு அவதாரமும் எதுக்காக எடுத்தாங்கன்றதை அந்த ஒரு சிலையை பார்த்தாலே நம்மளால சொல்ல முடியும். ஸோ இப்போ மச்சாவதாரம் எடுத்து எல்லாரும் மக்களையும் காப்பாற்றுறதுக்காக மச்சாவதாரம் எடுத்தாருன்றதை டிபிக் பண்ற மாதிரி இது இருக்கு. ஸோ 10 சிலைகளுமே அதே மாதிரி வரும். ஸோ கல்கி அவதாரம் இதான். ஸோ கல்கி அவதாரம் பார்ட் 2 வெயிட் பண்றவங்க பார்த்துக்கோங்க. இதான் அந்த கல்கி அவதாரம் பார்ட் 2. ஸோ இது இன்னும் படத்துல வரல, நம்ம இதை பார்த்து வச்சுக்கலாம். காமெடி பண்ணக்கூடாது. ஸோ படத்துல கண்டிப்பா வரும். அண்ட் அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இது என்ன தசாவதாரம் செட்டு? பாண்டுரங்கன் ஸ்டைல நம்ம தசாவதாரம் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ பாண்டுரங்கன்னா இப்படி கை வச்சுட்டு நிக்கிற சார், சூப்பரா பண்ணீங்க சார். என்னோட பண்ணுங்க. இப்படி கை வச்சுட்டு நிக்கிற கிருஷ்ணர் ஆர் விஷ்ணு இல்லையா? சோ அதுலயே ஃபுல்லா எல்லா அவதாரமும் அந்த போஸ்டர்ல இருக்க மாதிரி. இதுலயே கலர் ஃபினிஷ்லயும் இருக்கு, பிளாக் கலர்ல ஸ்டோன் ஃபினிஷ் இருக்க மாதிரியான செட்ஸும் இருக்கு. ஸோ இங்கே இந்த கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டிங்காக வேணாலும் ட்ரெண்டிங்காக வாங்கலாம், ட்ரெடிஷ்னலாக வேணாலும் ட்ரெடிஷ்னலாக வாங்கலாம். இது என்னோட ஒப்பீனியன். இதை தாண்டி நீங்கள் வந்து இல்லைங்க நான் ஆல்ரெடி கோலுலாம் வச்சுருக்கேங்க, இந்த பொம்மைலாம் என்கிட்ட இருக்குங்க, எனக்கு டிஃப்ரெண்ட்டாக அதை வைக்கணும்னா அதுக்கும் இவங்க டிஃப்ரெண்ட்டாக நிறையா வச்சுருக்காங்க. நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ இது சொல்லுங்கள், இது என்னது? மேங்களூர்ல இருக்க மஞ்சுநாத் சிவன் மேம். கடையில் வந்து நம்ம சவுத்தில் இருக்க கடவுள்கள் அப்படின்றத தாண்டி, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற கடவுள் அப்படின்ற பொம்மைகள்ன்றதை தாண்டி இவங்க வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிற சாமி கடவுள் எல்லாமே வச்சுருக்காங்க. அதான் எங்கள் ஸ்பெஷாலிட்டி. நவராத்திரி ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாருமே வைக்கிறாங்க. ஸோ அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கிற சுவாமி சிலைகளையுமே எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறதுனால ஆல் ஓவர் த வேர்ல்டில் என்னென்ன சுவாமி இருக்காங்களோ எல்லாமே கொண்டு வரீங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட பொம்மை கண்டிப்பாக இங்கே இருக்கும். அதுவும் டிஃப்ரெண்ட்டாக அழகாக வந்து இதை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அதை திரும்ப நான் சொல்கிற விஷயம் வந்து சின்ன சின்ன மைன்யூட் இன்ட்ரிகேட் திங்ஸ் கூட கான்சென்ட்ரேட் பண்ணி இவங்க வந்து இந்த பொம்மைகள் செஞ்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அடுத்து இது வந்து மூகாம்பிகை இல்லையா? தாய் மூகாம்பிகை, துல்ஜாப்பூர் பவானி அம்மன். ஸோ இதுதான் துல்ஜாப்பூர் பவானி அம்மன். பூஜா கரானாக. ஸோ இதெல்லாம் இப்போ புதுசா ஆக்சுவலி பார்த்தா வந்து இதெல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலான பொம்மைகள், நடுவில் காணாம போன பொம்மைகள் அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து இதை ட்ரெண்டிங் ஆக்கி திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அழகான பெரியாழ்வார், இது ஆண்டாள். ஸோ இந்த கதையெல்லாம் போய் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப அழகா இருக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேற்று தான் வந்திருக்கா இது. இந்த காமதேனு, ஸோ காமதேனுலேயே வந்து எல்லா கடவுளும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு பொம்மை வச்சாலே ஒரு படிக்கட்டு வச்சுல அடைஞ்சிரும்ல. கண்டிப்பாக. ஸோ ரொம்ப அழகான பொம்மை அண்ட் பார்க்கவே ரொம்ப லட்சணமாக இருந்தது. வந்தோடனே என் கண்ணை பறிச்ச பொம்மை. அண்ட் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கியிருக்கு, உடனே வந்து வாங்கிருங்க. ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து காமதேனு பார்த்துட்டோம். இந்த வருஷம் இந்த பொம்மைலாம் தாங்க ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இந்த பொம்மைலாம் தான் நிறைய பேர் வாங்குறாங்க. அப்படின்னா என்னென்ன பொம்மை வந்து இந்த வருஷத்தோட நியூ கலெக்ஷன் இந்த சிம்மாசல நரசிம்மர். ரொம்ப சூப்பரா இருக்கு நரசிம்மர். இந்த வருஷம் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்காங்க. சிம்மாசல நரசிம்மர். நைஸ், வெரி நைஸ். அஷ்டபுஜ துர்கை, 8 கை இருக்கிற மாதிரியான துர்கை இந்த வருஷம் நியூ லான்ச்ல இருக்காங்க. இது வந்து அயோத்தி ராமர். ஆல்ரெடி ட்ரெண்டிங்கா இருக்காரு. ஆமா, இந்த வருஷம் கும்பாபிஷேகம் நடந்தனால சோ இப்போ எல்லார் வீட்டு கோலுக்கும் இவர் ரெடி ஆயிட்டாரு. ஓகே, என்ன கடவுளுக்கு கேட் போட்டீங்க? ஆமா, காலையில சுப்ரபாதத்துக்கு திறக்கறாங்க பாத்தீங்களா, சுப்ரபாத பெருமாளும் இந்த வருஷம் ட்ரெண்டிங்ல இருக்காரு. கோகர்ணா கணபதி, இவரும் இந்த வருஷம் நியூ ப்ராடக்ட். கியூட்டா இருக்காரு. ஆமா, இதெல்லாம் இருக்கட்டும். நான் கூட இந்த பொம்மை இப்படி எடுத்து பார்த்தோன்னே ஐயோ உடச்சுட்டேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா இல்ல, இது வந்து விபூதிலாம் வச்சிருக்கீங்க. இது என்னது? இது
இது விபூதி நந்தி மேம், பேப்பர் மேஷ்ல பண்ணிருக்கோம். ஸோ நம்ம சிவன் பூஜை பண்ணும்போதோ இல்ல வீட்ல பூஜை ரூம்ல கூட நம்ம விபூதி போட்டு வச்சு சுவாமி கும்பிட்டு பிரசாதமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் வரும். ஆமா, இது ஸ்டோன் ஃபினிஷ்லயும் இருக்கு, இந்த மாதிரி உடன் ஃபினிஷ்லயும் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நந்தியை, நான் இதை எடுத்துக்கிறேன். கண்டிப்பா. நான் பொம்மைலாம் பார்க்கும் போது தான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுங்க. இப்போ இந்த ஆரி ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க் இதெல்லாம் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. பட் இங்கே வந்து பொம்மைக்கே வந்து ஆரி ஒர்க் பண்ணி விட்டுருக்காங்க. இங்கே பாருங்க, புடவையில நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வராகி அம்மனும் இருக்கு. ஸோ அம்மனோட புடவையிலையும் ஆரி ஒர்க்லாம் பண்ணி பொம்மைகள்லாம் இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஸோ இன்னொரு ஐ கேச்சிங் விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி, அதாவது கும்பாபிஷேகம், திருப்பதி கோவில் இல்லையா, திருப்பதி கோவில், அதுக்கப்புறம் வந்து தெப்பக்குளம் எல்லாமே வச்சிருக்காங்க. இதை தவிர்த்து எனக்கு ரொம்ப, அதாவது ஐயோ அழகு அப்படின்னு நான் பார்த்த விஷயம் என்னன்னா, இந்த ஆண்டாள் கதையில பாத்தீங்கன்னா ஆண்டாள் வந்து கண்ணாடி பார்க்கும் போது அவங்களுக்கு கிருஷ்ணர் தெரிவாங்களாம். ஸோ அது வந்து அப்படியே செட்டா கண்ணாடியில ஆண்டாள் பார்க்கும் போது கிருஷ்ணர் தெரியுது. அது ஒரு அழகான ஒரு 2 பொம்மை செட்டு தான், அது ரொம்ப அழகா இருக்கு பார்க்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தா வந்து நம்ம இங்க வந்து செட் மேக் பண்ணிக்கலாம்ல. ஏன்னா ஆண்டாள் வந்து பெரியாழ்வாள் குழந்தையா வச்சிருக்கிறது, அப்புறம் ஆண்டாள் கிருஷ்ணர் நினைக்கிறது, அப்புறம் ஆண்டாள் பார்க்கறது, ஆண்டாள் திருக்கல்யாணம் இருக்கா, அப்படியே செட் பண்ணிடலாம். எல்லா டால்ஸுமே இருக்கு மேம். நீங்க அதை அப்படியே ஒரு செட்டா திமேட்டிக்கா கூட பண்ணிக்கலாம். நவராத்திரிக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, தாம்பூலம் கொடுக்கறது. வீட்டுக்கு வர லேடிஸ்க்கு வந்து தாம்பூலம் கொடுக்கறது, நம்ம போய் தாம்பூலம் வாங்குறது, அதுதான் ரொம்ப விசேஷமும் கூட. ஸோ அப்படி நடக்கும் போது நம்ம வீட்டுக்கு வந்து முப்பெரும் தேவிகள், அதாவது துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேரும் நம்ம வீட்டுக்கு வந்து நம்மள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க தாம்பூலம் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த தாம்பூலம் கொடுக்கறது வந்து எவ்ரி இயர் வந்து நம்ம கொடுக்குற விஷயம் வந்து அவங்களுக்கு ஞாபகார்த்தமா இருக்கணும் அப்படின்றதுல வந்து நான் ரொம்ப வந்து குறியா இருப்பேன். ஏன்னா நம்ம ஏதோ கொடுத்தோம் வச்சோம் அப்படின்னு இல்லாம, இவங்க இந்த நவராத்திரிக்கு இது கொடுத்தாங்க அப்படின்னு யாராவது அவங்க வீட்டுக்கு போகும்போது கூட இது நல்லா இருக்கேப்பா, இது என்னது அப்படின்னு கேட்கறப்ப இவங்க வந்து நவராத்திரி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து மன நிறைஞ்சு நம்ம வந்து கொடுக்குறோம்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நான் யோசிச்சு கொடுக்குறப்ப நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவேன். ஐயோ என்ன கொடுக்கலாம், இந்த வருஷம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிப்பேன். பட் இங்கே வந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துர்கை அம்மன் ஃபேஸ், இதுவே ரொம்ப அழகா இருக்கு. அதை தவிர்த்து நீங்க பார்த்தீங்கன்னா தாம்பூலம் தட்டுகள் இருக்கு. அதை தவிர்த்து வந்து குங்குமச்சிமிழே வந்து நிறைய டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க. இது வந்து துர்கை அம்மன் ஃபேஸ் மட்டும் இல்லாம இந்த காமதேனு, முருகர் எல்லாமே, அதாவது எல்லா கடவுளோட விக்கிரகங்கள், குட்டி குட்டி விக்கிரகங்கள் இங்க வச்சிருக்காங்க. அதாவது பாக்ஸஸ், ஜுவல்லரி பாக்ஸ், இல்ல நமக்கு சின்ன சின்ன திங்ஸ் வைக்கிறதுக்கு அழகான கியூட் பாக்ஸஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. நவராத்திரிக்குன்னு மட்டும் இல்லாம எல்லா ஃபங்க்ஷன், வரலட்சுமி பூஜையா இருக்கட்டும், இல்ல வேற என்ன பூஜை நீங்க வீட்டுல பண்றீங்க அப்படின்னாலும் அந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள், விக்கிரகம் A to Z இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணம், வேற ஏதாவது விசேஷத்துக்கு நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னாலுமே அதுக்கும் உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன ஐடியா அப்படின்றத வந்து இவங்க கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. எத்தனை நம்பர் வேணாலும் இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுக்குறாங்க. ஸோ ரிட்டர்ன் கிஃப்ட்ஸும் வேணுமா நவராத்திரிக்கு, இல்லை வேற என்ன ஃபங்க்ஷன், என்ன பூஜைனாலும், ஸோ கண்டிப்பா இங்க வந்து பாருங்க உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ கிளே பொம்மை, பேப்பர் மெஷ், பிஓபி இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஜெர்மன் சில்வர்லேயும் இவங்க வச்சிருக்காங்க. இது வந்து 2-in-1 பர்பஸ். என்னன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நம்ம கொலுலையும் வச்சுக்கலாம். அழகா இங்க பாருங்க குட்டி குட்டி சட்டி இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம கொலுலையும் வச்சுக்கலாம். அதை தாண்டி இதை வந்து நம்ம ரிட்டர்ன் கிஃப்டாகவும் கொடுத்துக்கலாம். இதை தவிர்த்து ஏதாவது ஃபங்க்ஷன் நீங்க வந்து ரொம்ப அலங்கரிக்கணும், இல்லை உங்க பூஜை ரூம் அலங்கரிக்கணும் அப்படின்னா அதுக்கு கூட நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. அண்ட் மெயினாக பட்ஜெட்டில் இருக்குது. இன்னொரு எக்ஸைட்டிங்கான பொம்மைகள் செட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுவும் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 90s கிட்ஸ் கேம்ஸுங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அப்படி ஜாலியாகிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கில்லி தாண்டுறது, பாண்டி விளையாடுறது, அதுக்கப்புறம் கோலி விளையாடுறது, கில்லி, இந்த மாதிரி பொம்மைகள் இதோட செட்டு இருக்குது. அதை தவிர்த்து ஐஸ் வண்டி, பஞ்சு மிட்டாய் கடை, பஞ்சு மிட்டாய், அப்புறம் இன்னொன்று வந்து இந்த ஜெல்லி மாதிரி இருக்கவங்க எடுத்து வாட்ச்லாம் கட்டி விடுவாங்க. இதெல்லாம் 90s கிட்ஸோட பெரிய ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதெல்லாமே இங்கே வந்து பொம்மை செட்டாக வச்சுருக்காங்க. இதை தவிர்த்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி கல்யாணம், அதுக்கப்புறம் கல்யாண பந்தி, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறது, குழந்தை ஃபர்ஸ்ட் பர்த்டே, இதுக்கு நடுவில் வளகாப்பு, இது எல்லாமே நம்ம வாழ்வியலவே அப்படியே ஒரு செட்டாக வச்சுருக்காங்க. ஸோ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது luckypot.in தான். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்ற மாதிரி நிறைய ஊருக்கு போய் அந்தந்த ஊரோட ஸ்பெஷலான பொம்மைகள்லாம் இங்கே கொண்டு வந்து நமக்காக திரட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதில் எது எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல. பட் எஸ், ஒரு மனதோட ஓகே இதெல்லாம் நம்ம கிட்ட இல்லைப்பா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வாங்கிக்கலாம், இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக படுது அண்ட் நான் இன்ட்யூஷன் சொல்லுது இந்த பொம்மை வாங்கலாம் அப்படின்ட்டு சில பொம்மைகள்லாம் நான் சூஸ் பண்ணிட்டேன். நான் என்ன பொம்மை சூஸ் பண்ணேன், ஏன் கோலூரில் என்னென்ன பொம்மைலாம் இருக்க போகுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்களும் கெஸ் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நான் என்னென்ன பொம்மைலாம் வாங்கியிருப்பேன் அப்படின்றத நீங்களும் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க.